Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம ஆட்டோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ண போறோம் நிஃப்டி ஆப்ஷன்ல. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்டி பிரேக் அவுட், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 9:45 வரைக்கும் டார்கெட் ஸ்டாப்பர்ஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப்பர்ஸ் ரீச்சா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இல்லைனா 9:45க்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். டேட் செட்டப் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா August 22 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,112 இருக்கு. நம்ம வந்து க்ளோசிங் ப்ரைஸோட அட்டம் எடுத்துக்கணும் எப்பயும். ஸோ இதில் அட்டம் பார்த்தீங்கன்னா 2500 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வரும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி சிம்பிள் காப்பி பண்ணுறோம். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். ஸோ இங்கே C/P போட்டுக்கணும். இப்போ ரோபோல் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் பண்ணுறோம், தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். லாட் சைஸ் 100 மாற்றிக்கலாம், தென் புட் ஆப்ஷன் லாட் சைஸ் 100 மாற்றிக்கலாம். ப்ராஃபிட் செட் பண்ணுறோம் 50,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்தால் கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்தால் புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போறீங்கன்னா 30,000 தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 10 lots பண்ண போறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ க்ளோசிங் வந்து கேட்டால் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸோ பை என்ட்ரி வந்திருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். இந்த ரோபோல் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பண்ணிடும். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 34,000 இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த அக்டோபர் 1லேருந்து பார்த்தீங்கன்னா புது ரூல் வருது. ஸோ இந்த புது ரூலில் மோஸ்ட்லி இம்பாக்ட் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் டேட்டா ப்ரொவைடர்கிட்ட நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி வாங்கணும். இல்லை வந்து நீங்கள் VPS யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ வேறு எந்த சேஞ்சஸ் மேஜராக இருக்காதுன்னு நினைக்கணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு 16,000 லாஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 7 points தான் வரும் நிஃப்டியில் பண்ணுறப்ப. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்கன்னா நமக்கு ஒரு 16 points வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் எடுத்துச்சு. இப்போ வந்து செல் என்ட்ரி வந்துருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்திருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு 20,000 லாஸ் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் தெரியும். ஸோ மேக்ஸிமம் இது உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர் ட்ரேடிங் எதுக்காண்டி முடியுதுன்னா, ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் ஹவர்ஸில் உங்களுக்கு மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ப்ரீமியம் டிகே அவ்வளோவா இருக்காது. ஸோ நீங்கள் ஆஃப்டர் 11 இந்த மேலே போகிறப்ப உங்களுக்கு டிகே ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரீமியமில். ஸோ அதுவும் நீங்கள் நிஃப்டி பண்ணுறீங்க ரொம்ப இருக்கும் வீக்லி ஆப்ஷன்னால. ஸோ இப்போ 5,625 மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ 19,000 வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸில் ஒரு லைன் பிளாட் ஆகும். ஸோ அந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா, ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கும். அந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷன் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு, அதனால கால் ஆப்ஷன் எடுத்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆனதுனால நமக்கு புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. இப்போ ஸோ இப்போ 33,000 ப்ராஃபிட் இருக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ 36,750 மேக்ஸிமம் ப்ராஃபிட் இப்போ நமக்கு. ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிகிறப்ப பார்க்கலாம். ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு இப்போ நமக்கு. ஓகே,
இன்னைக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 15,375 லாஸ் இருக்கு. புட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 67,500 ப்ராஃபிட் இருக்கு. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ இதான் இன்னைக்கு ஒரு ஆர்டர் புக். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் நமக்கு என்ட்ரி எடுத்து ஃபைனலாக புட் ஆப்ஷனில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 52,125 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஷோ. தேங்க்யூ.